ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பளம் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா பொரிச்சு முடித்த உடனேயும் எண்ணெயில் அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக கசடு மாதிரி தேங்கி இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த எண்ணெயை அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் கசடு தேங்காமல் இருக்க அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்பளத்தில் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா அப்பளம் செய்யும்போது மேலே மாவு போட்டு தான் தேய்ச்சி காய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாவுலாம் அப்பளம் மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதோடையே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது எண்ணெயில் கசடாயிரும். ஸோ அப்பளம் பொரிக்கும் போது அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு எண்ணெயில் தேங்கி எண்ணெய் கசடாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா தொடச்சிட்டு அப்பளம் பொரிக்கும்போது எண்ணெய் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு ஃபுல்லாக உதிர்ந்துருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அப்பளம் பொரிச்சு பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி டப்பாவில் எங்கேயாச்சும் வெளியில் குழம்போ அல்லது ரசமோ கொண்டு போகிறோம் அப்படின்னா இதோட மூடி பாருங்கள் இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது. ஸோ அதனால் இதில் இந்த மாதிரி குழம்பு டைப்பில் ஏதாவது கொண்டு போனோம்னா அது அப்படியே கீழே சிந்திரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கவர்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கவரை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ உள்ளே கொண்டு போகிற குழம்போ ரசமோ எதுவுமே கீழே சிந்தாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடுங்களில் அம்மாமாருங்கள்லாம் இந்த மாதிரி டைப் தூக்குலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தூக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஏர் டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் தூக்கை ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள ஹேண்டில் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு ஒரு விரலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கிச்சனில் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோடைய கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது அண்ட் வாசமும் அப்படியே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் புரியும். ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் அப்படியே வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே நல்ல வாசமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்காக கண்ணாடி பாட்டிலாக நீங்கள் கடைங்களில் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் வாங்கியிருக்கிற இந்த மாதிரி காஃபி பாட்டில் அல்லது ஜாம் பாட்டில் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததான் இந்த ஜாம் பாட்டிலில் ஓட்டியிருக்கிற ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். ஆனால் இந்த காஃபி பாட்டிலில் ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டு இருக்கும். இதை நம்ம பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிச்சிட்டாலும் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு தடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இதை எப்படி ஈஸியாக பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்ல சூடாக இருக்கணும். அதில் இந்த பாட்டிலை போட்டு நல்லா முழுகிற மாதிரி முக்கி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த சுடு தண்ணியில் அந்த ஸ்டிக்கர்லாம் ஊறி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். இப்போ அதை எடுத்து அப்படியே உரிச்சு பாருங்கள், சூப்பராக உரிக்க வரும். ஸோ மேலே உள்ள அந்த பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். உள்ள ஒரு லேயராக அந்த கம்முலாம் பிசுன்னு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இது தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு வெறுமனே எல்லா பக்கமும் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டிங்கன்னா பாட்டில் பாருங்கள் ரொம்ப க்ளீனாக கிளியர் ஆயிரும். பாருங்கள் ரொம்ப க்ளீன் ஆயிருச்சு. இதை நல்லா கழுவிட்டு இதில் ஏதாச்சும் ஸ்பைசஸ் போட்டு வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக இந்த எலுமிச்சம் பழம்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ஒரு 4-5 நாளிலேயே காஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு க்ளீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேப்பரில் இந்த எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது எலுமிச்சம் பழம் காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
ஸோ நிறையா வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பாக்கெட் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் போட்டு வைக்க மாட்டோம். சில திங்ஸ்லாம் அப்படியே அந்த கவரோடு தான் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இடமும் சேவ் ஆகும். அண்ட் இது எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு இதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது வண்டு எதுவும் வராமல் பொருட்களை பாதுகாக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு கார்னர் பிளேஸாக பார்த்து வச்சிட வேண்டியது தான். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முட்டை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதை பொரிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே உடச்சி ஊற்றி தான் பொரிப்போம். ஆனால் அதை வேக வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த முட்டை நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது அவசியம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வாங்கின முட்டையை உள்ளே சேர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி முட்டையை உள்ளே போடும்போது அது அடியில் போய் நிற்கணும், மிதக்கக்கூடாது. அந்த மாதிரி மிதந்துச்சுன்னா முட்டை பழைய முட்டை ஆயிடுச்சு, நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதுவே அடியில் போயிருச்சுன்னா உங்களுக்கு முட்டை ஸ்டில் நல்லா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அடியில் போயிருச்சுன்னா முட்டை கெட்டு போகலை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மயோனஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அல்லது 7-8 மிளகு எடுத்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பல்லாக இருக்கிறனால ஒரு பல் சேர்த்துருக்கேன். சப்போஸ் சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். அண்ட் பூண்டு நிறையா சேர்க்கும்போது ஒரு மாதிரி காரத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க, அல்லது லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்ல மிக்சியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா ஊட்டி எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே சூப்பரான மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாண்ட்விச்சுக்கு அல்லது சப்பாத்திக்கு அல்லது வீட்டில் ஷவர்மா செய்ய போகிறீங்க அல்லது தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், இப்படி எல்லாத்துக்குமே வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.